ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி சிலபஸ்லேருந்து யூனியன் லெஜிஸ்லேட்டர், அதாவது ஒன்றிய நாடாளுமன்றம், இந்த டாப்பிக்லேருந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அதில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ்னோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னும் டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. இது போன்ற டிஎன்பிஎஸ்சிக்காக எல்லா டாப்பிக்லையுமே குவிஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த குரூப்பில் ஆட் ஆனீங்க அப்படின்னா நீங்களும் ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குவிஸ்னோட வின்னர்ஸ் பார்த்துடலாங்களா? ஸோ டிடி பார்த்தீங்கன்னா 24 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க, பிஎன் 21 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏகே 19 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. எப்பவும் சொல்கிறதாங்க, டெய்லி கொடுக்குற டாப்பிக்கை கரெக்டாக படிச்சுட்டு வந்தீங்கனாலுமே எல்லாருமே இந்த லீடர் போர்டில் டாப்பில் இருக்க முடியும். ஸோ ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா என்ன டெஸ்ட்டு ப்ளஸ் அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே நம்ம குரூப்லேயே கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்து ஒரு 2 hours படித்தாலே போதும், கண்டிப்பாக எல்லாருமே இந்த டாப் லிஸ்ட்டில் வர முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஆன் அபவுட் பார்லிமெண்ட். இந்திய பாராளுமன்றம் பற்றி தவறானவை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் யூனியன் லெஜிஸ்லேட்டர், அதாவது பார்லிமெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 79 122 வரைக்கும்ங்க. சரிங்களா? தென் இது எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் 5ல் இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த ஆர்டிக்கல் ப்ளஸ் எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்றது முக்கியம், பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு இந்த பார்லிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், செகண்ட் ராஜ்யசபா அண்ட் தேர்ட் லோக்சபா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட்னோட ஒரு பார்ட் வந்து பிரசிடென்ட் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. பிரசிடென்ட் இஸ் ஆல்சோ த பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஏன்னா பார்லிமெண்ட்டை 3ஆக பிரிப்போம். ஒன்று வந்து பிரசிடென்ட், நெக்ஸ்ட் ராஜ்யசபா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்சபா அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு இந்த ராஜ்யசபா இருக்குது இல்லைங்களா, அதை தான் வந்து நம்ம மாநிலங்களவை அப்படின்ட்டு சொல்லுவோம், இல்லை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் இதற்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்பர் ஹவுஸ் அப்படின்ட்டு. அதே போல் லோக்சபாவை பார்த்தீங்கன்னா லோயர் ஹவுஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, மக்களவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? மக்களவை அப்படின்னா அது லோக்சபா, மாநிலங்களவை அப்படின்னா அது ராஜ்யசபா. ஓகேங்களா? தென் பெர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்ட்டு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா ராஜ்யசபாவை வந்து கலைக்க முடியாது, டிசொல்யூஷன் பண்ண முடியாது, அதனால தான் ராஜ்யசபாவை பெர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? செகண்ட் கொஷின், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப். மாநிலங்களவை மொத்தம் எத்தனை நபர்கள் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா ராஜ்யசபா அப்படின்ட்டு சொன்னோமா? அப்போது ராஜ்யசபாவில் டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 250 மெம்பர்ஸ். சரிங்களா? அதில் 238 மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து செலக்ட் பண்ணுற ஆட்களாக இருப்பாங்க. தென் இவங்களுக்கு எலெக்ஷன் பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷனாக இருக்கும். தென் ரிமைனிங் இருக்கக்கூடிய 12 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணப்படுறவங்களா இருப்பாங்க. ஓகேவா? இவங்களுக்கு எலெக்ஷன் கிடையாது, பிரசிடென்ட் நாமினேட் பண்ணப்பட்டவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் நாலேஜஸ் இருந்திருக்கணும், அதாவது ஆர்ட்ஸு, சயின்ஸு, இல்லை லிட்ரேச்சர், ஸ்போர்ட்ஸ், இல்லை சோஷியல் சர்வீஸ், இதில் ஏதாவது அவங்க திறமை மிக்கவர்களாக இருந்தாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அப்போது டோட்டலாக 250 மெம்பர்ஸ் தான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? தேர்ட் கொஷின், விச் ஒன் இஸ் த ராங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்காக தகுதிகள் பற்றி தவறானவை. ஸோ இல்லாத குவாலிஃபிகேஷன் எது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ராஜ்யசபாவோட மெம்பராக இருக்கணும் அப்படின்னா முதல்ல என்னன்னு சொல்லுவோம், இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இல்லைங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 ஏஜுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 30 ஏஜ் கம்ப்ளீட் ஆனவங்களாக இருக்கணும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்த்தா அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக ப்ராஃபிட் வரக்கூடிய எந்த தொழிலையும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டும் சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சன் வித் சவுண்ட் மைண்ட் அண்ட் மானிட்டர்லி சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடன் திருப்பி தர முடியாதவர்களாகவோ இருத்தல் கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது, கடனை திருப்பி தரக்கூடியவர்களாக இருக்கணும். சரிங்களா? இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு குவாலிஃபிகேஷன் தாங்க, பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அப்போ கொடுக்குற, அதாவது காலத்துக்கு தகுந்தா போல் பார்லிமெண்ட்டில் ஏதாவது குவாலிஃபிகேஷன் புதுசாக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் கரெக்டு தான். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷுட் பி த மெம்பர் ஆஃப் எனி லெஜிஸ்லேட்டிவ்
லெஜிஸ்லேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருத்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ராஜ்யசபாவில் நீங்கள் மெம்பர்ஸாக இருக்கிறது குவாலிஃபிகேஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபாவோ எந்த ஒரு லெஜிஸ்லேட்டர், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, எதுலேயுமே வந்து மெம்பர்ஸாக இருக்கக்கூடாது. அது ஒரு குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் தவறாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான். ஏன்னா ராஜ்யசபாவில் லோக்சபா மெம்பரோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பரோ எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? Fourth question, choose the incorrect one. Option A, 1/3 of the members of Rajya Sabha retire every 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ராஜ்யசபா மெம்பர்ஸுக்கு எவ்வளோ டேர்ம், அதாவது எவ்வளோ டேர்ம்னு பார்த்தீங்கன்னா 6 years அப்படின்னு சொல்லுவோம். பதவிக்காலம் வந்து 6 yearsன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கிறதுனால ராஜ்யசபா வந்து ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ், அதை கலைக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் 2 வருஷத்துக்கு ஒரு முறை 1/3 ஆஃப் தி ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஓகேங்களா? 1/3 ஆஃப் த ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து எவ்ரி 2 yearsல ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, அவங்களோட டேர்ம் வந்து பதவிக்காலம் வந்து 6 வருஷம் ப்ளஸ் இந்த ராஜ்யசபா அப்படின்றது கலைக்க முடியாத, இது ஒரு பர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்றதுனால. சரிங்களா? தென் நெக்ஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் இஸ் தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா. துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா, ஸோ இந்த ராஜ்யசபாவோட சேர்பர்சன் அப்படின்ட்டு கேட்டாலோ இல்லை எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் அப்படின்னு கேட்டாலோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். சரிங்களா? ஸோ இதனால தான் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றவங்களுக்கு ஒரு தனியாக சேலரி கிடையாது. பட் அவங்க இந்த ராஜ்யசபாவோட சேர்பர்சனாக இருக்கிறதுனால இதன் மூலமாக தான் அவங்களுக்கு சேலரி, எமோலியூமெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது அப்படின்றதான் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வைஸ் பிரசிடென்ட்டுக்குன்னு தனியாக சேலரி கிடையாது. அவங்க ராஜ்யசபாவோட சேர்பர்சனாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாமே வரும் அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, டெப்யூட்டி சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா இஸ் எலெக்டட் பை வைஸ் பிரசிடென்ட். மாநிலங்களவையின் துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ டெப்யூட்டி சேர்பர்சனை வந்து ராஜ்யசபாவோட டெப்யூட்டி சேர்பர்சன் வந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ட் பண்ண மாட்டாங்க. ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் எலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்துக்கோங்க, நாமினேட்டட் பை அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு எலெக்ஷன் தான் நடக்கும் டெப்யூட்டி சேர்பர்சனுக்கு. ஸோ அது வந்து அந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ்ல யாராவது ஒருத்தவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தேர்ந்தெடுக்கிற உரிமைகளும் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுக்குமே இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ஆர் எலெக்டட் ஃபார் எ டேர்ம் ஆஃப். ஸோ நம்ம சொன்ன பதவிக்காலம் 6 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Fifth question, choose the incorrect one. Option A, Rajya Sabha members elected by state legislative assembly members. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ராஜ்யசபா மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பீப்புள்ஸே எலெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு இல்லையா, அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் ராஜ்யசபா மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு எலெக்ஷனை நம்ம இன்டைரக்ட் எலெக்ஷன் இல்லை டேரக்ட் எலெக்ஷன் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா அந்த அதாவது பீப்புள்ஸாலே மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது வந்து நேரடி தேர்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே மக்கள் பிரதிநிதிகளாக இருக்காங்க இல்லையா, அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அதை வந்து மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகளான ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினோட மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ராஜ்யசபா மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து மறைமுக தேர்தல் தான் இல்லைங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆல் பில்ஸ் நீட் அப்ரூவல் ஆஃப் ராஜ்யசபா டு கெட் பாஸ்டு. எந்த ஒரு மசோதாவும் சட்டமாவதற்கு மாநிலங்களவையின் ஒப்புதல் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மணி பில் இருக்கு இல்லைங்களா, பண மசோதா, அதுக்கு மட்டும் ராஜ்யசபாவுடைய அப்ரூவல் இல்லாமலே வந்து பாஸ் ஆக முடியுங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய எல்லா பில்ஸுமே அப்ரூவல் வந்து போத் ராஜ்யசபாலையும் இருக்கணும், லோக்சபாலையும் இருக்கணும். ஸோ ஒரு வேளை இந்த 2 ஹவுசஸ்குள்ளே ஏதாவது வந்து கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பில் வந்து ஸ்டாக்லேயே இருக்குது அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே பிரசிடென்ட் வந்து, அதாவது 6 மாதத்துக்கு மேலேயும் வந்து அந்த பில் பாஸும் ஆகலை கேன்சலும் ஆகலை அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஜாயின்ட் செஷன் வச்சு இந்த மாதிரி பில்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ ராஜ்யசபாவுக்கு மணி பில்ஸில் வந்து எந்த ஒரு பவரும் கிடையாது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பாருங்க, சேம் பவர் ஃபார் போத் ஹவுசஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் பில்ஸ். அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்திற்கு மசோதாவை நிறைவேற்றுதல் இரு அவைகளுக்கும் சம அதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அமெண்ட்மெண்ட், அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் சீர்திருத்தம், அதாவது சட்ட திருத்தம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதற்கு வந்து 2த்துக்குமே போத் ராஜ்யசபா
ராஜ்யசபா அண்ட் லோக்சபாவுக்கு பார்த்தீங்கன்னா சேம் பவர் தாங்க இருக்கும். ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். சரிங்களா, அப்போ இதில் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 6th கொஷின், ஹவு மெனி லோக்சபா மெம்பர்ஸ் ஆர் தேர் நவ் 2020? தற்சமயம் மக்களவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு லோக்சபாவோட மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து லோக்சபாவில் 552 மெம்பர்ஸ் இருக்கணும். சரிங்களா, அதில் 530 மெம்பர்ஸ் வந்து ஸ்டேட்லேருந்து எலெக்ட் பண்ணுறவங்களாகவும் 20 மெம்பர்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து எலெக்ட் பண்ணுறவங்களாகவும் அண்ட் 2 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டால் நாமினேட் பண்ணப்படுறவங்களாக இருப்பாங்க. சரிங்களா, பட் இப்போ கரண்ட்டாக வந்து எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா மெம்பர்ஸாக 545 மெம்பர்ஸ் தாங்க இருக்காங்க. ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய 530 மெம்பர்ஸும், பட் யூனியன் டெரிட்டரியில் பார்த்திங்கன்னா 13 தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து தென் பிரசிடெண்ட்டால் நாமினேட் பண்ணப்படுறது 2. அப்போது 530 + 13 + 2 அப்படின்னா 545 வரும் இல்லைங்களா. ஸோ இப்போ கரண்ட்டாக லோக்சபாவில் 545 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. தென் இது எத்தனாவது லோக்சபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட 17th லோக்சபா. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 7th கொஷின், சூஸ் தி ராங் அபவுட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் லோக்சபா மெம்பர்ஸ். மக்களவை தகுதிகள் பற்றி தவறானவை. ஸோ மக்களவையில் மெம்பர் ஆகணும் அப்படின்னா அதற்கு தகுதிகள் பற்றி தவறானவை. சரிங்களா, ஸோ இங்கே உறுப்பினர்கள் அப்படின்றது மிஸ் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு அதற்கு எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதிலையும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருந்திருக்கணும். தென் நெக்ஸ்ட் மினிமம் ஏஜ் பார்த்தா நம்ம ராஜ்யசபாவில் சொன்னோம் இல்லைங்களா, அதில் மினிமம் வந்து 30 ஏஜ், அதாவது 30 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 25 ஏஜ் மினிமம் இருந்தாலே போதுங்க. அவங்க 25 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். தென் நெக்ஸ்ட் பார்த்தா ஷுட் ஹேவ் ஹிஸ் நேம் இன் எலக்ட்ரல் ரோல்ஸ் இன் சம் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்தியாவில் எந்த பகுதியில் வேணாலும் அவங்க ஓட்டர் லிஸ்ட் இருக்கலாம், பட் ஆனால் அவங்க கையில் ஓட்டர் ஐடி இருக்கணும், அதாவது ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்களோட நேம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்படி இருந்திருக்காது. ஸோ எந்த இடத்துல வந்து அவங்க போட்டிடுறாங்களோ அந்த பகுதியில் வந்து அவங்களோட ஓட்டர் லிஸ்ட் இருந்தாகணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில் அவங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருந்தாலே எலிஜிபிள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சன் வித் சவுண்ட் மைண்ட் அண்ட் மாடரலி சால்வெண்ட். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவராகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து லோக்சபா மெம்பர்ஸ்னோட ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இது எல்லாமே அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆல் ஆர் கரெக்ட் அப்படின்ட்டு வரும் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 8th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ லோக்சபாவோட டேர்ம். ஸோ லோக்சபா மெம்பர்ஸுக்கு டேர்ம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் தான். சரிங்களா, ஸோ இதற்கு அப்புறமா வந்து லோக்சபா மெம்பர்ஸ் அகைன் மாற்றுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்யசபா சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெர்மனண்ட் ஹவுஸ் கிடையாது. ஸோ ஏன்னா இதில் டிசால்வ்லாம் நடக்கும். ஏதாவது எந்த ஒரு கட்சியுமே வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கலை அப்படின்னா அந்த லோக்சபாவை கலைக்க முடியும். சரிங்களா, ஸோ இதனால தான் இது வந்து பெர்மனண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்ல மாட்டுறாங்க. சரிங்களா, தென் அந்த மாதிரி கலைக்கும் பொழுது யாரால கலைக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டால தான் கலைக்கப்படுவாங்க. வைஸ் பிரசிடென்ட் கிடையாதுங்க, பிரசிடென்ட்டால தான் கலைக்கப்படும். தென் அதுக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேவா, பிரைம் மினிஸ்டர் அட்வைஸ் பண்ணலாம், பட் டிசால்வ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி எப்போ வந்து கலைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டியுமே வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா. சரிங்களா, தென் இந்த லோக்சபா மெம்பர்ஸுக்கான எலெக்ஷன் பார்த்திங்கன்னா நேரடி தேர்தல், அதாவது மக்களாகிய நம்மளே வந்து எலெக்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த லோக்சபா மெம்பர்ஸ். சரிங்களா, ஸோ அப்போ இது வந்து டைரக்ட் எலெக்ஷன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோக்சபா ஒன்லி கேன் இன்ட்ரடியூஸ் மணி பில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பண மசோதா மட்டும் லோக்சபா மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஆனால் இது பாஸ் ஆகிறதுக்கு அப்ரூவல் வந்து ராஜ்யசபா கிட்ட தேவைப்படாது. ஆனால் ஒருவேளை ஆனால் கண்டிப்பாக வந்து ராஜ்யசபாவுக்கு அந்த பில் போகணும். சரிங்களா, அப்படி போகும்போது ராஜ்யசபா வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா 14 டேஸுக்கு அப்புறம் அது தன்னால் வந்து அப்ரூவலுக்கு அது அப்ரூவல் கிடைச்ச மாதிரி தான். சரிங்களா, ஸோ தன்னால் அந்த பில் வந்து பாஸ் ஆகிடும் ராஜ்யசபாவில். ஓகேங்களா, விருப்பம் இல்லாமலே. ஸோ அந்த டேஸ் முக்கியம். எவ்வளோ டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 14 டேஸ். ஓகே. 9th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ லோக்சபா கேன் ஆல்சோ கிரியேட் ஆர் அபாலிஷ் அண்ட் ஆல் இந்தியா சர்வீஸ்.
மக்களவை அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ இந்த பவர் பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு கிடையாதுங்க, ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவைக்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா. ஒரு ஆல் இந்தியா சர்வீஸில் ஏதாவது ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணுறதோ இல்லை அபாலிஷ் பண்ணுறதோ அந்த உரிமை பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு மட்டும்தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் கேன் ஒன்லி பி இன்ட்ரோடியூஸ்ட் இன் லோக்சபா. நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டும் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்லாம் கிடையாது, அப்போது லோக்சபாவில் மட்டும்தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், லோக்சபா மெம்பர்ஸ் ஹேவ் த பவர் டு எலெக்ட் த வைஸ் பிரசிடென்ட். மக்களவை உறுப்பினர்கள் துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வைஸ் பிரசிடென்ட்டை வந்து எலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமைகள் பார்த்தீங்கன்னா லோக்சபா மெம்பர்ஸுக்கும் இருக்குது. சரிங்களா. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், லோக்சபா பார்ட்டிசிபேட் இன் இம்பீச்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மக்களவை அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களவை உறுப்பினர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் வந்து இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை இம்பீச்மெண்ட் அதாவது பதவி நீக்கம் செய்யறதுக்கான உரிமைகள். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 10th question, choose the incorrect one. Option A, the Lok Sabha speaker is elected by both houses. மக்களவை சபாநாயகர் இரு அவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா, ஸோ லோக்சபாவுடைய ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா லோக்சபா மெம்பர்ஸ் தாங்க எலெக்ட் பண்ணுவாங்க, ராஜ்யசபா மெம்பர்ஸ்லாம் யாரும் இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சரிங்களா. இது தவறாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், த ஸ்பீக்கர் கண்டினியூஸ் டு பி இன் த ஆஃபீஸ் ஈவன் இன் த ஹவுஸ் இஸ் டிசால்வ்டு டில் எ நியூ ஸ்பீக்கர் இஸ் எலெக்டட் பை தி நியூ லோக்சபா. மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் வரை இந்த சபாநாயகர் பதவியில் இருப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அடுத்த இப்போ லோக்சபா வந்து கலைச்சிட்டாலும் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் விட்டு போக மாட்டாங்க, அடுத்த லோக்சபா ஸ்பீக்கர் வர வரைக்கும் இந்த பவரை இவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், த டெசிஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் ஆன் வெதர் எ பில் இஸ் மணி பில் இஸ் ஃபைனல். ஸோ இந்த டெசிஷனை வந்து யார் எடுக்கிறாங்க, இது வந்து மணி பில்லா இல்லை வந்து நான் மணி பில்லா அப்படின்ற ஒரு பவர் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தாங்க இருக்குது. அதாவது இவங்க தான் ஃபைனல் பண்ணுவாங்க. சரிங்களா. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், பட் ஆனால் அதை ஃபைனல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் தான். ஓகேவா. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தனி உரிமை இருக்குது, அது மணி பில்லா இல்லை ஆர்டினரி பில்லா அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறதுக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 11th question, choose the correct one about parliament session. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பற்றி சரியானவை. ஆப்ஷன் ஏ, பட்ஜெட் செஷன். பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்கிறது எந்த மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து மே மந்த் வரைக்கும். தென் நெக்ஸ்ட் மான்சூன் செஷன் மழைக்கால கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ளே. தென் நெக்ஸ்ட் வின்டர் செஷன் குளிர்கால கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மூணுமே கரெக்டாக தான் இருக்குது இல்லைங்களா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 12th question, choose the incorrect one about power of parliament. நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி தவறானவை. ஆப்ஷன் ஏ, has the power of international relations and internal policies. சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் போன்ற விவாதத்தில் பல பணிகளை செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸோ இல்லை புதுசாக ஏதாவது பாலிசி கொண்டு வந்திருக்காங்க இல்லை டெவலப்மெண்ட் பிளான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான உரிமைகள் இருக்குங்க. தென் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பாஸ் பண்ணுறது, தென் லெஜிஸ்லேஷன் சட்டம் உருவாக்குறது, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்ணுறவங்கள கண்காணிக்கிறது, தென் மக்களோட குறைபாடுகளை போக்குதல், இது எல்லாமே வந்து இந்த பார்லிமெண்ட்டுக்கு உண்டான பவர். தென் நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பவுண்டரிஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லை நேம் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரியான அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்குங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் நோ கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை விவாதித்து அவையில் கொண்டு வருது. ஸோ இந்த பவரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. தென் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட், அதாவது சில பதவிக்கு பதவி நீக்கல் செய்யக்கூடிய அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அது எந்தெந்த பதவிக்கெலாம்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஹை கோர்ட் ஜட்ஜு, தென் சீஃப் எலெக்ஷன் கமிஷன், சிஏஜி, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் செய்கிறதுக்கான உரிமை பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 13th question, which one is the symbol of democratic governance? மக்களாட்சியின் அடையாளம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மக்களாட்சியின் அடையாளம் அப்படின்ட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டை தான் சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிள் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ் அப்படின்றது பார்லிமெண்ட்டா இல்லை யூனியன் எக்ஸிக்யூட்டிவா, யூனியன் லெஜிஸ்லேஷனா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ யூனியன் லெஜிஸ்லேஷனாலும் பார்லிமெண்ட்னாலும் கிட்ட ஒன்று தான் இல்லைங்களா. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா.
14th question, choose the correct one. Option A, 108th amendment bill is women's reservation bill அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட 108th amendment bill என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் தாங்க. தென் நெக்ஸ்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் எலெக்டட் மெம்பர்ஸ் ராஜ்யசபாக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 சீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ராஜ்யசபாக்கு பார்த்தீங்கன்னா 39 சீட்ஸ் கிடையாதுங்க, 18 சீட்ஸ். ஓகேவா? அதுவே லோக்சபாவில் தான் பார்த்தீங்கன்னா 39 சீட்ஸ். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. 39 அப்படின்னா லோக்சபா, 18 அப்படின்னா ராஜ்யசபா. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 1/12 ஆஃப் ராஜ்யசபா ஆர் லோக்சபா கான்ஸ்டிடியூட்ஸ் குவாரம் ஆஃப் தி ஹவுஸ். மக்களவை அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் குறைந்தபட்சம் 12 ஒரு பங்கு இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 ஒரு பங்கு கிடையாதுங்க, இது வந்து 10 ஒரு பங்கு தான். 1/10 ஆஃப் தி மெம்பர்ஸ் இருந்தாலே வந்து கூட்டத்தொடரை நடத்தலாம். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து கோரம் அப்படின்னு சொல்கிறாங்க, கோரம் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. தென் இந்த 108th amendment பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான ரிசர்வேஷன். ஓகேங்களா? பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அதாவது லெஜிஸ்லேஷன் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து உமன்ஸுக்கு 33% வந்து ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது தான் இந்த 108th amendment பில். ஆனால் இது பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவில் 2010லேயே பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா லோக்சபாலே வந்து ஸ்டக் ஆகி நிற்கிது. அதாவது கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக வந்து பாஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அது எந்த பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108th amendment பில். ஸோ அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டரில் பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரில் உமனுக்கு 33% ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 15th question, under 52nd constitution amendment, who has the disciplinary power to disqualify a members of the house? அரசமைப்பு 52வது திருத்தச் சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி தவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு தான் இருக்குது, லோக்சபானோட ஸ்பீக்கருக்கு தான். ஒருவேளை அவங்க வந்து இந்த லோக்சபாவில் டிஸ்குவாலிஃபை ஆனாங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ இது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52nd amendment ஆக்ட். ஓகேவா? இந்த 3 விஷயமே முக்கியம். எந்த ஆக்ட்னா 52nd amendment ஆக்ட். யார் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்பீக்கருக்கு. ஓகேங்களா? தென் அது என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா மெம்பர்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 16th question, ராஜ்யசபா வாஸ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூட்டட் இந்த இயர். மாநிலங்களவை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1952 தான். சரிங்களா? ஸோ அந்த டேட் பார்த்தீங்கன்னா 3rd April 1952. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ராஜ்யசபா வந்து பார்லிமெண்ட்டோட செகண்ட் சேம்பர் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சேம்பர் வந்து பிரசிடென்ட், செகண்ட் சேம்பர் பார்த்தா ராஜ்யசபா, தேர்டு வந்து லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ராஜ்யசபா வந்து இந்தியாவில் கான்ஸ்டிடியூட் பண்ணப்பட்ட டேட்டு 3rd April 1952. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 17th question, choose the incorrect one. Option A, representation of people act. ஸோ இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்ட இயர் பார்த்தீங்கன்னா 1951 தாங்க. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகணும் அப்படின்னா அந்த பர்சன் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கணும். ஆனால் அந்த ஓட்டர் லிஸ்ட் வந்து அவங்க எந்த பகுதியில் போட்டிடுறாங்களோ அதே பகுதியில் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்களோட நேம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எந்த ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. இதை அகைன் பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தம் பண்ணுவாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2003. ஸோ இதில் தான் சொல்லியிருப்பாங்க இந்தியாவில் ஏதாவது ஒரு ஸ்டேட்லேயோ யூனியன் டெரிட்டரிஸ்லேயோ அவங்களுக்கு இந்த எலக்ட்ரல் ஓட் லிஸ்ட்டில் அவங்களோட நேம் இருந்தால் போதும், அவங்க வந்து எந்த பகுதியில் வேணாலும் எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஆக்ட். ஓகேவா? ஸோ அது எந்த ஆக்ட் மூலமாக அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2003. ஓகேவா? ஸோ அது அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டது எந்த செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 மூலமாக இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், உத்தரப்பிரதேஷ் எலெக்ட்ஸ் 31 மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா. உத்தரப்பிரதேச மாநிலங்களவைக்கு 31 உறுப்பினர்களை தேர்வு செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜ்யசபா மெம்பர்ஸ் இதை பற்றி நம்ம எந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், அதில் பார்த்தோம் இல்லையா? ஃபெடரலிசமில் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா
பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து சீட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்குமே, அதாவது எல்லா ஸ்டேட்ஸுக்குமே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது. இந்தியாவில் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் சீட்ஸ் ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தோமா. ஸோ அதற்கு எக்ஸாம்பிளாக உத்தரப்பிரதேஷ் தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன். ஸோ அதில் எவ்வளோ சீட்ஸ் வந்து ராஜ்யசபாக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 மெம்பர்ஸ் அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இது கரெக்டாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கிம். ஸோ சிக்கிம், நாகாலாந்து, மணிப்பூர் இதெல்லாமே லீஸ்ட் பாப்புலேஷன் கொண்ட ஏரியா. தென் அதில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாக்கு சீட்ஸ் வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம். 1 சீட் தான் வந்து ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்ஸில் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஏன்னா ஆப்ஷன் டியில் 2 மெம்பர்ஸ் அப்படின்ட்டு தவறாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 18th question, choose the unequal status of Lok Sabha and Rajya Sabha. ஸோ லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் சேம் பவர் இல்லாத எந்தெந்த விஷயத்துலலாம் இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ, ரெசல்யூஷன் ஃபார் த டிஸ்கண்டினியூன்ஸ் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி கேன் பி பாஸ்ட். அமலில் உள்ள தேசிய அவசர நிலையை நீக்கும் தீர்மானம் பார்த்திங்கன்னா இரு சபைக்கும், அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுத்துக்குமே பவர் வந்து ஈக்குவலாக தாங்க இருக்குது. சரிங்களா, அப்போது இது வந்து அன்ஈக்குவல் பவர் கிடையாது, ஈக்குவல் பவர் தான். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் ஆஃப் தி ரிப்போர்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் லைக் ஃபினான்ஸ் கமிஷன், நிதிக்குழு அறிக்கைகளை பரிசீலித்தல். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனோ இல்லை ஏதாவது ஒரு கமிஷன், ஏதாவது கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணுறதுக்கான உரிமை பார்த்திங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக தாங்க இருக்குது. தென் நெக்ஸ்ட் அப்ரூவல் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் ஆல் 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ் பை தி பிரசிடென்ட். ஸோ இந்த பவரும் பார்த்திங்கன்னா லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் ஈக்குவல் பவராக இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் ஈக்குவல் பவர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் லாஸ்ட்டாக பார்த்தா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேசேஜ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான உரிமைகள் பார்த்திங்கன்னா போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோமா. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். தென் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பவர்ஸு மணி பில்ஸை தவிர்த்து மீதி எந்த பில்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது எல்லா உரிமைகளுமே பார்த்திங்கன்னா 2 சபா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. அதே போல் ஃபினான்ஷியல் பில். ஓகேவா. ஸோ அதில் வந்து சிலது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை அப்போ கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து அமௌண்ட் எடுப்பாங்க இல்லையா. ஸோ இதற்கான பவர்ஸும் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. தென் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்களோட எலெக்ஷனில் தென் இவங்களை இம்பீச்மெண்ட் பண்ணுறது இந்த பவர்ஸ் ஈக்குவலாக இருக்குது. தென் பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ், சீஃப் எலெக்ஷன் கமிஷன், சிஏஜி இவங்களெல்லாம் இம்பீச்மெண்ட் இல்லை ரிமூவ் பண்ணுறது இல்லை ரெக்கமெண்ட் பண்ணுறது இது எல்லாமே பவர்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 19th question, choose the correct one. Option A, Article 249. Rajya Sabha can authorize the Parliament to make a law in the state list. உறுப்பு 249 மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ராஜ்யசபா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது லாஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் குறிப்பிட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து சட்டம் இயற்றக்கூடிய உரிமை ராஜ்யசபாவுக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகிள் 249 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது கரெக்டு தாங்க. ஸ்டேட் லிஸ்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்க சப்ஜெக்ட்டுக்கு லா ஏதாவது மேக் பண்ணணும் அப்படின்னா அந்த உரிமை ராஜ்யசபாவுக்கு இருக்குது. சரிங்களா. ஸோ அதை சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 249. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 312. The presiding officer allow any member not proficient in either English or Hindi can address the house in his mother tongue. அதாவது இப்போது ராஜ்யசபாலேயோ இல்லை லோக்சபாலேயோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மெம்பர்ஸுக்கு ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ பேச தெரியலை அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய மதர் டங்கான அந்த லாங்குவேஜ்லேயே வந்து அவங்களோட உரையை ஆற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 312 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஆர்டிக்கிள் 312 கிடையாதுங்க, ஆர்டிக்கிள் 120. ஓகேவா. ஸோ இது தவறாக இருக்குது. ஆனால் அப்படி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொண்ட ஆர்டிக்கிள் இருக்குது. ஸோ அது எந்த ஆர்டிக்கிள் அப்படின்ட்டு பார்த்தா 120. சரிங்களா. அப்போது ஆர்டிக்கிள் 312 இதில் தான் பார்த்திங்கன்னா ராஜ்யசபா கேன் அத்தரைஸ் த பார்லிமெண்ட் டு கிரியேட் நியூ ஆல் இந்தியா சர்வீஸ் காமன் டு போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் இந்தியா சர்வீசஸில் ஏதாவது புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறதோ இல்லை அபாலிஷன் பண்ணுறதோ இந்த உரிமைகள் எல்லாமே ராஜ்யசபாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிக்கிள் 312 அப்படின்றது. சரிங்களா. ஸோ 3 ஆர்டிக்கிளுமே பார்த்துக்கிட்டிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 20th question, every bill has to pass through how many stages? ஒவ்வொரு சட்ட முன்வரைவும் எத்தனை நிலைகளை
கடக்க வேண்டும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 ஸ்டேஜஸ் இருக்குங்க. ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தா ஃபஸ்ட்டு ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரீடிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் அதற்கு அடுத்தபடியாக கமிட்டி ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் அதற்கு அடுத்து ரிப்போர்ட் ஸ்டேஜ்னு வரும். தென் அதற்கப்புறம் லாஸ்ட்டாக தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு, அதுக்கு அடுத்ததாக ஒரு கமிட்டி ஸ்டேஜ், அதுக்கு அடுத்தது ரிப்போர்ட் ஸ்டேஜ், தென் ஃபைனலாக தேர்ட் ஸ்டேஜ். அப்போது மொத்தமாக 5 ஸ்டேஜஸ் இருக்குது ஒரு பில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 21st கொஷின், ஹூ கேன் இன்ட்ரோடியூஸ் த ப்ரைவேட் மெம்பர் பில்? யாரால் தனிநபர் முன்வரைவை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இந்த ப்ரைவேட் மெம்பர் பில்ஸை ஆர்டினரி எம்பி இருக்குங்களா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ இவங்களுக்கே பவர் இருக்குது. சரிங்களா? ஸோ அவங்களே வந்து ப்ரைவேட் மெம்பர் பில்ஸை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம். இவங்க மட்டும்தான் இதை இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டும் சொல்லலாம். சரிங்களா? பட் ஆனால் இவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து லோக்சபாவோட ஸ்பீக்கர்கிட்டையோ இல்லை ராஜ்யசபானோட சேர்மேன் கிட்டையோ இன்ஃபார்ம் பண்ணி இருக்கணும். ஓகேவா? இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ப்ரைவேட் மெம்பர் பில்லை அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 22nd question, choose the incorrect one. Option A, there will be no discussion on the proposed bill at first reading stage. வரைவு நிலையில் உள்ள முன்மொழியப்பட்ட வாசிப்பு நிலையில் உள்ள முன்வரைவுகளின் மீது விவாதம் எதுவும் நிகழ்த்தப்படுவதில்லை. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜான ஃபஸ்ட்டு ரீடிங்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெறும் பில்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏதாவது லோக்சபாவாக இருக்கலாம் இல்லை ராஜ்யசபாவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஹவுஸில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது ரீடிங் ஆஃப் பில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்கஷனும் நடக்காதுங்க. சரிங்களா? ஸோ அந்த பில்லு வந்து எந்த மினிஸ்டர் கூறியதோ, ஸோ இப்போ அது வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட பில்லாக இருந்தால் ஹெல்த் மினிஸ்டர், ஸோ இந்த மாதிரி அந்த மினிஸ்டர்ஸ் வந்து அந்த பில்லை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த பில்லை வந்து யார் டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி அதற்கு அப்ரூவல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு பில்லு வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் எந்த ரீடிங்கும் கிடையாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? Speaker may allow some bills to be published in the Gazette even before the first reading. சபாநாயகர் முதல் வாசிப்புக்கு முன்னரே சில முன்வரைவுகளை அரசிதழில் வெளியிட அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீடிங்க்கு முன்னாடி, அதாவது ஃபஸ்ட்டு ரீடிங்க்கு கொண்டு போகாமலே டேரெக்டாக வந்து கெசட்டுக்கு இந்த அரசிதழ்னு சொல்கிறாங்கல்ல இல்லையா? ஸோ இதில் வந்து வெளியிடலாம். ஸோ அந்த உரிமை பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கு மட்டும் இல்லைங்க, சேர்மேனுக்கும் இருக்குது. ராஜ்யசபாவோட ஸ்பீக்கராக இருக்கலாம், இல்லை லோக்சபாவோட சேர்மேனாக இருக்கலாம். சில பில்ஸை அந்த மாதிரி பண்ணுறதுக்கான உரிமைகளும் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், த செகண்ட் ரீடிங் ஆஃப் த பில் யூஸ்வலி டேக்ஸ் பிளேஸ் ஆஃப்டர் அன் இன்டர்வல் ஆஃப் 4 days ஆஃப்டர் த ஃபஸ்ட் ரீடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரீடிங் முடிஞ்சு 4 days கிடையாதுங்க, 2 daysலேயே. சரிங்களா? ஸோ 2 days இன்டர்வலுக்கு அப்புறமா இந்த செகண்ட் ரீடிங் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த செகண்ட் ரீடிங்கில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேஸ் இருக்குங்க. 4 கேஸில் ஏதாவது ஒன்று நடக்கும் இந்த ஸ்டேஜில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பில்லு வந்து கன்சிடரேஷனுக்காக, அதாவது அதை வந்து பரிசீலனை செய்யறதுக்காக வந்து கொண்டு போகிறது ஹவுஸில். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஃபஸ்ட் 1 கேஸு. இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி கிட்ட கொடுத்துருவாங்க. இதை வந்து இந்த செலக்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஓகேவா? ஸோ அந்த ஹவுஸ்னோட செலக்ட் கமிட்டி கிட்ட இந்த பில்லை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. தென் நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் செலக்ட் கமிட்டி இருக்கும். அதாவது 2 ஹவுஸ்னுடைய போத் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இதனோட செலக்ட் கமிட்டி கிட்ட இந்த பில்லை சென்ட் பண்ணுறது. 4th கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியனுக்காக அதை சர்க்குலேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ 4th இந்த 4 கேஸில் ஏதாவது ஒன்று இந்த செகண்ட் ரீடிங்கில் நடக்கும். சரிங்களா? ஸோ அந்த 4 ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய 4 கேசஸ் என்னென்ன அப்படின்னு மறுபடியும் சொல்கிற கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஹவுஸில் அதை கன்சிடர் பண்ணுறதுக்காக அந்த பில்லை மறுபடியும் பாஸ் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட பில் கொடுக்கறது. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லோக்சபா அண்ட் ராஜ்யசபா 2னுடைய செலக்ட் கமிட்டி இருக்கும் இல்லையா, அவங்கக்கிட்ட சென்ட் பண்ணுறது. 4th கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியனுக்காக இந்த பில்லை சர்க்குலேட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 4 கேஸுமே பாசிபிள். எந்த ஸ்டேஜில் அப்படின்னு பார்த்தா இந்த செகண்ட் ரீடிங்கில். சரிங்களா? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ரீடிங் முடிஞ்சு 2 days இன்டர்வலுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 23rd question, when the bill is adopted for circulation, who requests the state government to publish the bill in the state gazette? முன்வரைவு சுற்றுக்கு விடப்பட்டால் யார் மாநில அரசிதழ்களில் வெளியிட சொல்லி மாநில அரசுகளை
கேட்டுக்கொள்வார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்னோட செக்ரட்டரியேட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து அவையின் சம்மந்தப்பட்ட செயலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க தான் வந்து இதன் போல் இதை வந்து சர்க்குலேட்டுக்கு விடணும் அப்படின்னா ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பில்லு வந்து 4th கேஸ் சொன்னோம் இல்லையா செகண்ட் ரீடிங்கில், பப்ளிக்கோட ஒப்பீனியனுக்காக சர்க்குலேஷனுக்கு விடுறது. ஸோ அதை யார் விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ்னோட செக்ரட்டரியேட் தான் விடுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்டேட் கெசட்டே இருக்காங்க இல்லையா, இவங்க பப்ளிக்கோட ஒப்பீனியன்ஸ், பப்ளிக் அப்படின்னா இந்த இடத்துல வந்து லோக்கல் பாடிஸ் இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இல்லை அதை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய அசோசியேஷன்ஸ், ஸோ இவங்க கிட்டலாம் ஒப்பீனியன்ஸ் வாங்குவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 24th question, the speaker selects how many members of the committee to study and report the bill in the committee stage. குழு நிலையில் முன்வரைவை பரிசீலித்து அறிக்கையை சமர்ப்பிக்க சபாநாயகர் யாரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அந்த கமிட்டியினோட சேர்மேனாக இருப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டியினோட ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் தான் இந்த ஸ்பீக்கர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்லை ஸ்டடி பண்ணுறதுக்கும் அந்த ரிப்போர்ட்டை வந்து ஹவுஸ்க்கு சென்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே எந்த ஸ்டேஜில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட்டி ஸ்டேஜில் நடக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 25th question, which stage is the most important stage where a bill is debated and giving final shape to the bill? எந்த நிலையில் முன்வரைவு விவாதிக்கப்பட்டு இறுதி வடிவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கமிட்டி ஸ்டேஜ் பார்த்தோமா, அதில் வந்து செலக்ட் கமிட்டி வந்து ரிப்போர்ட் வந்து கடைசியாக அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து இந்த ரிப்போர்ட் ஸ்டேஜுக்கு வருங்க. ஸோ அப்படி வரும்பொழுது அந்த செலக்ட் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டும் ஒரிஜினல் பில்லும், சரிங்களா, ஸோ இது ரெண்டும் சர்க்குலேட் ஆகும் அந்த ஹவுஸில். ஸோ அப்போ அந்த பில்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க விவாதிப்பாங்க. ஓகேவா? ஸோ அது விவாதம் எந்த ஸ்டேஜில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஸ்டேஜில் தான் நடக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. தென் பில்லோட ஃபைனல் ஷேப்பை இதுதான் கொடுக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்ததாக தான் அந்த தேர்ட் ரீடிங் வரும். ஓகேவா? ஸோ தேர்ட் ரீடிங்கில் பொறுத்தவரை ஃபார்மலாக ஒரு அப்ரூவல் தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பில் பற்றி எல்லாமே வந்து விவாதிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மல் அப்ரூவல் கொண்ட ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேர்ட் ரீடிங்கை. ஓகேவா? ஸோ அந்த அப்ரூவல் வந்து பார்லிமெண்ட்டில் கிடைக்கக்கூடியது. தென் இதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் ரீடிங்கில் பாஸ் ஆன உடனே இப்போ வந்து லோக்சபாவில் வந்து இது பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து ராஜ்யசபாவுக்கு போகும். அகைன் ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஃபேஸும் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு பில் வந்து பாஸ் ஆகுது. தென் இப்போ ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகிடுச்சு, தேர்ட் ரீடிங்காக தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா பிரசிடென்ட்டோடைய ஒப்புதலுக்கு வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு பில்லு வந்து ஆக்டாக மாறுது பிரசிடென்ட்டோடைய கையொப்பத்துக்கு அதுக்கப்புறமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 26th question, choose the incorrect one. Option A, ordinary bill is introduced without the recommendation of the president. சாதாரண சட்ட முன்வரைவு குடியரசுத் தலைவரின் பரிந்துரையில் இல்லாமலே அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டினரி பில்ஸ் பார்த்திங்கன்னா மினிஸ்டர்ஸோ இல்லை ப்ரைவேட் மெம்பர்ஸோ யார் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமலும் நடக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே ஆர்டினரி பில்ஸ். ஓகேவா? ஆனால் மணி பில்ஸ் பொறுத்தவரை லோக்சபா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதே போல் அது பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் மணி பில்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆர்டினரி பில் கேன் பி டிடைன்டு பை தி ராஜ்யசபா ஃபார் மேக்ஸிமம் 14 days ஒன்லி. எந்த முடிவும் எடுக்காமல் 14 நாட்கள் மட்டுமே மாநிலங்களவை சாதாரண முன்வரைவை நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 14 days அப்படின்றது எதற்கு பார்த்தோம், மணி பில்ஸுக்கு தான் பார்த்தோம். 14 days வந்து டைம் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆர்டினரி பில்ஸ்க்கு டைம் லிமிட் பார்த்திங்கன்னா 6 months. சரிங்களா? ஸோ இந்த 2 வந்து டைம் லிமிட்டையும் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன், மணி பில் டெஃபிட் இன் த லோக்சபா லீட்ஸ் டு தி ரெசிக்னேஷன் ஆஃப் கவர்மெண்ட். மக்களவையில் நிதி சட்ட முன்வரைவு தோல்வி அடைந்தால் அரசாங்கம் பதவி விலக வேண்டும். ஸோ இதுவும் ஒரு விஷயம் தாங்க, கவர்மெண்ட் வந்து பதவி விலகிடணும். ஓகேவா? மணி பில் வந்து தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்னா. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம பார்க்காத விஷயம் இல்லைங்களா, ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி, மணி பில் கேன் பி ரிஜெக்டட் ஆர் அப்ரூவ்ட் பட் கேனாட் பி ரிட்டர்ன்டு ஃபார் ரீகன்சிடரேஷன் பை தி பிரசிடென்ட். நிதி சட்ட முன்வரைவு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காமல் அல்லது நிராகரிக்கலாம், ஆனால் மறுபரிசீலனை செய்யுமாறு திருப்பி அனுப்ப முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்டு தாங்க. பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணவோ அப்ரூவ் பண்ணவோ செய்யலாம், ஆனால் அதை ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்ப முடியாது. ஸோ அந்த பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு கிடையாது. சரிங்களா? அதுவே ஆர்டினரி பில்லாக இருந்துச்சுன்னா பிரசிடென்ட் வந்து அதை திருப்பி அனுப்பவும் முடியும், ரீகன்சிடரேஷனுக்காக இல்லை வைத்திருக்கவும் முடியும். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
27th question, choose the wrong one about amendment procedures under Article 368. உறுப்பு 368 படி திருத்த சட்டங்களுக்கான தவறான நடைமுறை எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் அப்படின்ட்டு எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏதோ கான்ஸ்டிடியூஷனில் ஏதாவது ஒன்று புதுசாக ஆட் பண்ணணும், இல்லை வேரியேஷன் பண்ணணும், ஏற்கனவே இருக்கக்கூடியதை ரிப்பீல் அதாவது திருப்பி எடுக்கணும் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அது எப்படி இனிஷியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஹவுஸில் லோக்சபா இல்லை ராஜ்யசபா ஏதாவது ஒன்றுத்தில் பில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதன் மூலமாக தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா. இது கரெக்டு. தென் அந்த பில் பார்த்தீங்கன்னா 2 ஹவுஸ்லையுமே தனித்தனியாக அப்ரூவல் வாங்கணும். லோக்சபாவில் வந்து அப்ரூவல் வாங்குறாங்க அப்படின்னா அது பாஸ் ஆனதும் அகைன் ராஜ்யசபாலையும் அது இன்ட்ரொடியூஸ் பண்ணி அது வந்து பாஸ் ஆகணும். சரிங்களா. தென் அது பாஸ் பண்ணப்படுறப்போ 3 விதம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ஓட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த ஹவுஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஓட்டிங் நடக்கிறப்ப இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் அந்த ஓட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மெம்பர்ஸும் ஓகேவா வந்து ஓட் பண்ணுறவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. மெஜாரிட்டியாக இருந்துட்டாலே வந்து அந்த பில் பாஸ் ஆகும். செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா என்னென்னா, அந்த ஹவுஸ்னுடைய டோட்டல் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் பாதிக்கும் மேற்பட்டவங்க, அதாவது 50% மேலே இருக்கக்கூடியவங்க அப்ரூவல் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹவுஸில் ஓட் பண்ணுறப்ப வந்து இருப்பாங்க இல்லையா ஓட்டிங் பண்ணுறவங்க, ஸோ அதில் 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸுக்கும் மேலே வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்படி இருந்தால் பில் பாஸ் ஆகும். இது வந்து அமெண்ட்மெண்ட்டுக்குன்னு இல்லைங்க. சிம்பிள் மெஜாரிட்டினா இதுதான் அர்த்தம், ஸ்பெஷல் மெஜாரிட்டினா இதுதான் அர்த்தம். சரிங்களா. ஸோ பாலிட்டியில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா இதுதான் மீனிங். ஓகேவா. இதை தெரிஞ்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு தேர்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட்னுடைய ரேட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப் தி ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட்டிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ அந்த பில் இருக்குன்னா அது எந்த மாநிலத்துக்கு சம்மந்தப்பட்டதோ அந்த மாநிலங்களும் வந்து ஒப்புதல் கொடுக்கறது தான் ரேட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டரில் பாதிக்கும் மேற்பட்டவங்க அப்ரூவல் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ ஆஃப் தி ஸ்டேட் வந்து ஒப்புதல் கொடுக்கறது தான் ரேட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் தேர்டு. ஓகேவா. அப்போ 3 வே இருக்குது. இந்த 3 வேல வந்து பாஸ் பண்ணால் அமெண்ட்மெண்ட் வந்து ஓகே ஆகும். சரிங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் சி, ப்ரொவிஷன் ஃபார் ஹோல்டிங் ஏ ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் இன் கேஸ் ஆஃப் டிஸ்அக்ரி பிட்வீன் 2 ஹவுசஸ். ஸோ இப்போ வந்து அமெண்ட்மெண்ட் பொறுத்தவரை ஏதாச்சும் ஒரு ஹவுஸில் வந்து ஒத்துக்கலை இல்லை வந்து கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின்ட் செஷனை வந்து உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. ஸோ அவசியம் கிடையாது. ரெண்டு ஹவுஸும் வந்து ஜாயின்ட் செஷன் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரில் ஆர்டிகிள் 368 சொல்லப்படலை. சரிங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பாருங்கள். President can neither withhold his assent to the bill or return the bill for reconsideration of parliament. அதாவது பிரசிடென்ட் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட்கான பில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ரீகன்சிடரேஷனுக்காக அந்த பார்லிமெண்ட் வந்து அதை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்றதுக்காக திருப்பி அனுப்பலாம், இல்லை அவரே வந்து அதை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு நிறுத்தி வைக்கலாம். அந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு ஆர்டிகிள் 368 கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 அவையும் ஜாயின்ட் செஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் தான் கிடையாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 28th question, choose the correct one. Option A, Article 358, Amendment of Constitution. உறுப்பு 358 அரசமைப்பு திருத்த சட்ட நடைமுறைகள் பற்றி கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆர்டிகிள் 368 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது தவறாக இருக்குது இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். பிரசிடென்ட் ஹேஸ் ஒன்லி பவர் டு இனிஷியேட் த அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருத்த சட்டம் குடியரசுத் தலைவரால் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். அதாவது எந்த ஹவுஸில் அந்த பில் பாஸ் பண்ணப்படுதோ அதில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் யார் வேணும்னாலும் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜ்யசபாவில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ராஜ்யசபா மெம்பர் யார் வேணுனாலும் இனிஷியேட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ அந்த சுப்ரீம் பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே கண்டி பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா. ஸோ சுப்ரீம் பவர் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட் கிவ் அசன்ஸ் டு பில்ஸ். அந்த முன்வரைவு நாடாளுமன்றத்தால் இறுதி ஒப்புதல் அளிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இறுதி ஒப்புதல் வந்து யாருக்குன்னு சொன்னோம், ஃபைனலாக வந்து பிரசிடென்ட்டோட சிக்னேச்சர், பிரசிடென்ட் தான் வந்து அசன்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இறுதி ஒப்புதல் வந்து பார்லிமெண்ட் கிடையாது, பிரசிடென்ட். ஓகேங்களா.
தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி மெஜாரிட்டி வந்து மோர் தென் 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் ஹவுஸ் அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டியா இல்லை சிம்பிள் மெஜாரிட்டியா எதுவுமே கொடுக்கல இல்லைங்களா. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா என்ன, சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேயே பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இது தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 29th question, choose the correct one. ஆப்ஷன் ஏ பை பாசிங் பில் 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/3 கிடையாது 2/3 அப்படின்ட்டு தான் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 368 வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் 1/3 ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்னோட ராட்டிஃபிகேஷன்ஸ் ஒப்புதல் வந்து 1/3ன்னு பார்க்கல, என்னென்னு பார்த்தோம், ஆஃப்னு பார்த்தோம். அதாவது 50% தான், 1/2 தான் வரும், 1/3 வராது இல்லைங்களா. ஸோ அப்போ இதுவும் தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 4th ஷெடியூல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெடியூல் ஏரியாஸ் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4th ஷெடியூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெடியூல்டு ஏரியாஸும் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறது 4th ஷெடியூல் கிடையாதுங்க, அது வந்து 5th ஷெடியூல். ஓகேவா. ஸோ 4th ஷெடியூல் கிடையாது, 5th ஷெடியூல் தான் இந்த ஷெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லும். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் 6th ஷெடியூல் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தாங்க. அண்ட் இந்த ரெண்டுத்துலேயே ஏதாவது சேஞ்சஸ் இல்லை அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எந்த மெஜாரிட்டி மூலமாக அப்படின்ட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி தான் தேவைப்படும். ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷனில் இந்த சிம்பிள் மெஜாரிட்டி எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாங்களா. 30th கொஷின், விச் ஒன் இஸ் நாட் இன்க்ளூடிங் சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். நாடாளுமன்றத்தின் தனிப்பெரும்பான்மையில் குறிப்பிடாதது எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியும் கிடையாது, ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் கிடையாது. 3rd கேஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட் கன்சர்ன்ட் இல்லைனா ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. அதன் மூலமாக தான் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் இவங்களோட பதவிகள்லாம் நீக்க முடியும் சரிங்களா. தென் வேறு என்னெல்லாம் வந்து இந்த 3rd கேஸில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா 3rd கேஸில் ரொம்ப கம்மியான ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கும். என்னெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, கூட்டாட்சி, ஸோ அதில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த உரிமைகள் பார்த்திங்கன்னா இந்த 3rd கேஸில் தான் இருக்குது. அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட் கன்சர்ன்ட். ஓகேவா. ஸ்டேட்னோட அப்ரூவல். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரில் ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டைம் லிமிட் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ அது பற்றி எல்லாமே இப்போது டைம் லிமிட் கிடையாது, அப்போது அது எந்த மெஜாரிட்டி மூலமாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட் கன்சர்ன் மூலமாக தான் ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கு இல்லையா, யூனியன்ஸ்க்கு ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவரில் எதுனா அதுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட் கன்சர்ன் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இது எல்லாமே இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட் கன்சர்ன்ட்டில் வரும். தென் லெஜிஸ்லேட்டிவ் பவருக்குள்ளே எக்ஸிக்யூட்டிவ் பவர் மட்டும் இல்லை, லெஜிஸ்லேட்டிவ் பவரும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட் கன்சர்ன் தான் பண்ணுவாங்க. ஓகேவா. தென் 7th ஷெடியூல் இருக்கு இல்லையா, 7th ஷெடியூலில் இருக்கக்கூடிய எந்த இதுவாக இருந்தாலும் அதுவே நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸாக 5th ஷெடியூல் 6th ஷெடியூல்னு சொல்லிட்டு அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டிக்கு போயிடும். 7th ஷெடியூல் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட் கன்சர்ன்ட்டில் வரும் சரிங்களா. தென் ஸ்டேட்னோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட் கன்சர்ன்ட் இல்லை ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் லாஸ்ட்டாக பார்த்தா ஆர்டிகல் 368 இதன் மூலமாகவும் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதுதான் லாஸ்ட். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு மீதி 2 இருக்கு இல்லையா, சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிம்பிள் மெஜாரிட்டி இந்த கொஷினுக்குள்ளே போயிடலாம் சரிங்களா. தென் ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு பார்த்திங்கன்னா எதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அப்புறம் இந்த 3rd கேட்டகரி பார்த்தோம் இல்லையா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட் கன்சர்ன்ட், அதுவும் சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கு இல்லையா அது 2த்துல கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லாமே இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாக தான் ப்ரூவ் பண்ணப்படுது சரிங்களா. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான். ஓகேவா. தென் இப்போ ஃபஸ்ட்டு கேஸ்க்கு போகலாம். சிம்பிள் மெஜாரிட்டி அதில் பார்த்திங்கன்னா இந்த குவாரம் இன் பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்தின் அமர்விற்கு குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை முடிவு செய்வது அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் மெஜாரிட்டியில் ப்ரூவ் பண்ணால் போதுங்க. தென் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூ ஸ்டேட்ஸ் அதாவது ஃபார்ம் பண்ணணும் இல்லை அபாலிஷன் பண்ணணும், ஏரியாவில் சேஞ்சஸ் பண்ணணும், அது எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்துடும். தென் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து க்ரியேட் பண்ணணும் இல்லை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தான். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2nd ஷெடியூலில் பிரசிடென்ட், கவர்னர், ஸ்பீக்கர்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு சேல்ரி இது போன்ற விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா
சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணப்படுது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட சேலரிஸ் அலோவன்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் மெஜாரிட்டி தான் தேவைப்படுது. தென் நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் ரூல் ஆஃப் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு இந்த சிம்பிள் மெஜாரிட்டி தேவைப்படும். தென் பார்லிமெண்ட்டுக்கு ப்ரிவிலேஜஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, தென் பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு கமிட்டிஸ்க்கு இதற்கு உண்டான ப்ரிவிலேஜஸ் எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக தான் ப்ரூவ் பண்ணப்படுது. தென் லாஸ்ட்டாக பாருங்கள் ஹிந்தி லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதெல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் மெஜாரிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜு, தென் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிகேஷன் இதெல்லாமே கன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. தென் பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் அக்வைசிஷனோ இல்லை டெர்மினேஷனோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த சிம்பிள் மெஜாரிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டோ இல்லை லெஜிஸ்லேட்டரோ அதுக்கு உண்டான எலெக்ஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூவன்சிஸ்னோட டீலிமிட்டேஷன் ஏதாவது பண்ணுறாங்க, இல்லை யூனியன் டெரிட்டரிஸில் சேஞ்சஸ் ஏற்படுத்துறது, அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் ப்ரீவியஸ் கொஷின்லேயே பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே தான் சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மூணுமே ரொம்ப முக்கியங்க. டிஎன்பிஎஸ்சியில் இந்த டாப்பிக்லேருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மூணுத்துலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுடுறாங்க. ஸோ இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் பாருங்கள், குரூப் 1 2015 கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் மேட்டர்ஸ் ஆன் விச் a constitutional amendment is possible only with the ratification of legislator of not less than one half of the state. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்கண்ட எந்த ஒன்றில் திருத்தம் மேற்கொள்ள அவையில் 2 1/2 உறுப்பினர்களின் ஆதரவை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து 3rd கேஸ் இல்லைங்களா. ஸோ இதற்கு வந்து எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட்டும் பார்த்தோம். தென் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட் இதுவும் சொன்னோம் இல்லைங்களா. தென் லாஸ்ட்டாக 7th ஷெடியூலோட லிஸ்ட்டு, ஸோ இதுவுமே பார்த்தோம். 5th 6th மட்டும்தான் சிம்பிள் மெஜாரிட்டி. 7th ஷெடியூல் அப்படின்னா அது வந்து 3rd கேஸான இந்த ஒன் ஆஃப் தி ஸ்டேட்னோட அப்ரூவலும் ப்ளஸ் இன்னொன்று என்ன பார்த்தோம் 2/3 ஆஃப் தி மெஜாரிட்டி அப்படின்றதையும் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து 3rd கேஸ். ஸோ அப்போ இதுவும் வரும். தென் நெக்ஸ்ட் 4th பார்த்திங்கன்னா அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து க்ரியேட் பண்ணுறது அபாலிஷன் பண்ணுறதுலாம் சிம்பிள் மெஜாரிட்டியில் வரும் அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது வந்து குரூப் 1 எக்ஸாம் 2015 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், குரூப் 2 2015 கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் கேன் பி அமெண்டட் பை சிம்பிள் மெஜாரிட்டி இன் தி பார்லிமெண்ட்? பின்வரும் விதிமுறைகளில் எந்த ஒன்று பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை மூலம் நிறைவேற்ற இயலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் லெஜிஸ்லேட்டிவ் பவர் எல்லாமே எதில் பார்த்தோம், நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட் கன்சர்னில் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட், ஸோ அதுவும் அதில் தான் வந்துடும். தென் நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூனியன் டெரிட்டரியோட ஹை கோர்ட் இது வந்து ரெண்டுத்துலையுமே பார்க்கல, நம்ம 3rd கேஸ்லையும் பார்க்கல, 1st கேஸ்லையும் பார்க்க. அப்போ அது எதில் வரும், 2nd கேஸில் வரும் இல்லைங்களா. ஸோ அது என்னென்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வரும். தென் நெக்ஸ்ட்டு 4th பாருங்கள், ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை க்ரியேட் பண்ணுறது இல்லை அபாலிஷ் பண்ணுறது ரெண்டுமே வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் தான் வரும் அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இது வந்து குரூப் 2 எக்ஸாம் 2015 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. த 2-member கான்ஸ்டிடியூவன்சிஸ் அபாலிஷன் ஆக்ட் வாஸ் எனாக்டட் ஆன். இரட்டை உறுப்பினர் தொகுதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961. சரிங்களா. ஸோ இது நம்ம பார்க்கல இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், லேப் அசிஸ்டன்ட் 2019 அதாவது ரீசெண்டாக நடக்கப்பட்ட லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. All the expenditure from the consolidated fund in the annual financial statement to be voted by Lok Sabha are submitted in the form of demand for grants in pursuance of. நிதி தேவைக்காக மக்களவையில் ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஒட்டிட்டு நடத்தி பொது நிதியிலிருந்து அனைத்து செலவுகளையும் செய்வது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் 113 தான் சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு 113வது பிரிவில் தான் இந்த ஓட்டெடுப்பு பற்றிலாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இந்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இஸ் செமி ஜுடிஷியல் இன் நேச்சர்? கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதி பறிப்பாலான தன்மை உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா கமிட்டி ஆன் ப்ரிவிலேஜஸ் சிறப்புரிமை குழு தான் இப்படி சொல்கிறாங்க. ஓகேவா.
இந்த கொஸ்டின் பாருங்கள் குரூப் 2A 2017 கேட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் இஃப் த ஸ்பீக்கர் அட்மிட்ஸ் நோட்டீஸ் ஆஃப் எ மோஷன் பட் நோ டேட் இஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் இட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் தென் இட் இஸ் கால்ட். நாடாளுமன்ற அவை விதிகளின்படி சபாநாயகர் அனுமதித்தால் ஒரு தீர்மானத்திற்கான அறிக்கையை தேதி குறிப்பிடாமல் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும் தீர்மானத்திற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ டே எட் நேம்டு மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேதி இல்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. அசர்ஷன் ஏ த டிவைஸ் ஆஃப் அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் இஸ் நாட் யூஸ்டு பை தி ராஜ்யசபா. ஒத்திவைப்பு தீர்மானம் மாநிலங்களவையால் பயன்படுத்தப்படுவது கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், லோக்சபாவில் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு அண்ட் அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் டஸ் நாட் ரிசல்ட் இன் ரிமூவிங் த கவர்மெண்ட் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒத்திவைப்பு தீர்மானம் அரசாங்கத்தை பதவியில் இருந்து அகற்றுவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அரசாங்கத்தையே பதவியிலிருந்து அகற்றுவது இல்லை தான் இல்லைங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் இதுக்கான அதாவது இந்த ரீசன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து அசர்ஷனுக்கான ரீசன் அப்படின்னு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது இல்லைங்களா? அது வந்து லோக்சபா சம்மந்தப்பட்டது, இது வேறு. ஸோ அப்போ இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்ட்டு வரும் இல்லைங்களா? இந்த கொஸ்டின் பாருங்கள் குரூப் 1 2015 கேட்டிருக்காங்க. Which one of the following is not a formally prescribed device available to the members of parliament? பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின்வருவனவற்றுள் முறை சார்ந்த கருவியாக இல்லாத நிலையாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 hour, அதாவது பூஜ்ய நேரத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ மீதி என்னெல்லாம் வந்து ஃபார்மலி ப்ரிஸ்கிரைப்டு டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் அவர் கேள்வி நேரம், தென் ½ an hour டிஸ்கஷன் அரை மணி நேர விவாதம், ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் அதாவது குறுகிய கால விவாதம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கல இல்லைங்களா? இந்த கொஸ்டின் பாருங்கள் குரூப் 1 2019 கேட்டிருக்காங்க. த கான்ஸ்டிடியூஷன் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் அண்ட் நாட் அண்ட் எக்ஸசைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கரெக்டு தான். தென் நெக்ஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரம் எ பிலீஃப் இன் லிமிடெட் கவர்மெண்ட். வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகிழ்த்தெழுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து போத் 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்ட்டாக இந்த கொஸ்டின் பாருங்கள் குரூப் 2 2015 கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ப்ராம்ப்டட் த இந்தியன் பார்லிமெண்ட் டு எனாக்ட் 24th அமெண்ட்மெண்ட் பில்? அதாவது இந்திய பாராளுமன்ற 24வது சட்ட சீர்திருத்தத்திற்கு காரணக்கர்த்தாவாக அமைந்த சர்ச்சைக்குரிய வழக்கு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலக்நாத் கேஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட் பில்லுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 24th அமெண்ட்மெண்ட் பில்லுக்காக ஏற்பட்ட கேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. யூனியன் லெஜிஸ்லேட்டரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த அளவுக்கு பார்த்தாலே போதுங்க. டிஎன்பிஎஸ்சிலேருந்து கண்டிப்பாக இதுக்குள்ளேருந்து தான் கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.